ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்ய வேண்டிய ரெசிபி. அந்த ரெசிபி என்ன, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு மூடி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை அதையும் போட்டு திரும்ப நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மூடி திரும்ப நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூமை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு ஒரு 250 கிராம் மஷ்ரூமை சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மூடி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அதிலிருந்தே தண்ணி எப்படி வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எந்த விதமான தண்ணியுமே சேர்க்கலை, ஆனால் மஷ்ரூம்லேருந்து வந்த அந்த தண்ணியே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் நல்லா ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க. திரும்ப மூடி லோ ஃப்ளேம்லேயே அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா இதே மாதிரி பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே நல்ல ஒரு சிம்பிளான ரெசிபி. வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல், காலேஜுக்கு கூட இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி இதே மாதிரி இருக்கட்டும். இப்போ தான் ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டி பிடிக்கும். லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலையாக தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். இதில் நம்ம எந்த வித தயிரோ தேங்காவோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு 10-15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மஷ்ரூம் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, நான், பரோட்டா, தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசைக்குள்ளே ஸ்டஃபிங்காக வச்சு மஷ்ரூம் மசால் தோசைவாக கூட சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.